தகப்பன் என்று பார்க்கும் பொழுது தேவன் ஒரு தகப்பனை அல்ல, அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சந்ததியே பார்க்கிறார். ஆகவே தான் தேவன் தகப்பனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அதாவது 2 விதமான சந்ததிகள் இந்த உலகத்தில் உண்டு. ஒன்று நீதிமானின் சந்ததி, மற்றொன்று துன்மார்க்கனின் சந்ததி. நீதிமானின் சந்ததி அது ஆசீர்வாதமா இருக்கும். நீதிமானின் சந்ததி குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள் நீதிமொழிகளே, சங்கீதத்திலே, ஏசியாவிலே சொல்லப்படுகிறது. நீதிமான் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீதிமான் வேர் அசையாது. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. நீதிமானுடைய பிள்ளைகள் நீதிமானாய் நடந்தால் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நீதிமானின் சந்ததி குறித்து சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் துன்மார்க்கனின் சந்ததி அழியும், அது ஆசீர்வாதமா இருக்காது என்றும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறது. ஒரு சரித்திர ஆசிரியர் அந்த கணக்கிட்டு பார்த்த பொழுது ஒரு நீதிமானை எடுத்துக்கொண்டார். நன்றாக கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வழியில் நடந்த ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு அவருடைய தலைமுறைகளெல்லாம் பார்த்தாங்க. 10 தலைமுறை வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பார்த்த பொழுது அந்த தலைமுறைகளை வந்த எல்லா பிள்ளைகளும் நல்ல ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருந்தாங்க. அந்த நீதிமான் சந்தில் வந்தவர்கள் எல்லாரும் அவங்க ஜட்ஜஸா இருந்தாங்க, நல்ல லாயர்ஸா இருந்தாங்க, ப்ரொஃபஸர்ஸா இருந்தாங்க, நல்ல சமுதாயத்தில் அரசாங்கத்தில் உயர்ந்தவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நல்ல புகழ் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். காரணம், அந்த தகப்பன் பக்தியாய் நடந்தபடினால அவருடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக நன்றாக இருந்தார்கள். கைகளை உயர்த்துகிற ஆமென்னு சொல்லலாமா? அதே போல ஆண்டவரை பின்பற்றாம துன்மார்க்கமா பாவத்தில் நடந்த ஒரு மனிதன் எடுத்து அவனுடைய சந்ததி ஒரு 10 தலைமுறையா எடுத்து பார்த்தாங்க. அந்த துன்மார்க்கமா நடந்த அந்த மனிதனுடைய சந்தையில் வந்தவர்கள் எல்லாரும் போக்கிரிகளா, ரவுடிகளா, கொலையாளிகளா, குற்றவாளிகளா, ஜெயிலுக்கு போறவர்களாக பலவிதமான தவறுகளை செய்து சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக ஒரு தாழ்வான இடத்தில் காணப்பட்டார். காரணம் என்ன? அந்த தகப்பன் ஆண்டவரை பின்பற்றி நீதியாய் நடக்கவில்லை. ஆகையால் அவருடைய சந்ததியை பாதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் நம்புகிறேன், பெத்தேல் சிட்டி கட்சியில் இருக்கக்கூடிய தகப்பன்மாரை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் சந்ததி இந்தியாவிலேயே உலகத்திலேயே புகழ்பெற்ற சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களால் இருப்பார்களாக. உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த இடங்கள் ஏறி இருப்பார்களாக. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருப்பதாக. உங்கள் பிள்ளைகள் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாக, அரண்மனையில் சித்தரிந்திருக்கப்பட்ட மூளை கற்களை போல இருப்பார்களாக. ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல உங்கள் சந்ததி இருப்பதாக என்று நான் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா 61:9 இவ்விதமாக தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைவிதமாய் சொல்லுகிறான். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவளை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகொடு சொல்ல, உங்க சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய பிறக்க இந்த அப்பா என்ன பாக்கியம் செஞ்சாரோ, இந்த பிள்ளை இவ்வளோ நல்லா இருக்கிறானே, இவன் ஆசீர்வாதமா இருக்கிறானே. உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்கள் தலைமுறையாய் உங்கள் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சுகமாயிருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக, தேசத்தின் நன்மையை புசிப்பார்களாக. யோசேப்பை போல, தானியேலை போல உயர்ந்த இடங்களை ஏறி இருப்பார்களாக, தேசத்தை ஆளுகை செய்வார்களாக. உங்கள் சந்ததி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் அவங்க செழிப்பாயிருப்பார்களாக. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அவ்விதமாக சுதந்திரித்துக் கொள்ள தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களோடு கூட 2 விதமான தகப்பன்மாரை குறித்து நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். 2 kinds of fathers, 2 model fathers, one wrong model, one good model.
ஒரு நல்ல தகப்பன், இன்னொன்று சரியில்லாத தகப்பன். அதாவது தன்னுடைய சந்ததி குறித்து தரிசனமில்லாத தகப்பன் ஒருவன், இன்னொருவன் தன்னுடைய சந்ததிகளை தேவனிடம் வழிநடத்தி தன் சந்ததிகளை ஆசீர்வதித்த தகப்பன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் முடிவில் நீங்கள் எப்பேற்பட்ட தகப்பனாய் இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். முதலாவது மாதிரி, இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய சந்ததியின் எதிர்காலத்தை குறித்து ஒரு அக்கறை இல்லாதவனாக காணப்பட்டான். அதை குறித்து ஒரு தரிசனம் உனக்கு இல்லை. இந்த தகப்பன் மோசமானவர் அல்ல, அவர் கெட்டவர் அல்ல, அவர் நல்ல மனுஷன். அவர் ஆண்டவரை பின்பற்றினார், ஆலயத்துக்கு வந்தார், விசுவாசித்தார், பக்தியாய் நடந்தார், நீதிமானாய் இருந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆனா அவருடைய மிஸ்டேக் என்னன்னா, அவருடைய பிள்ளைகளை குறித்து அவருக்கு கவலை இல்லை. அவங்க பிள்ளைகள்லாம் சர்ச்சுக்கு வராங்களா, உங்க பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்களா, அவள் பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவை அடைந்திருக்கிறார்களா என்கிற ஒரு அக்கறை இல்லாமல் வாழ்ந்த சில தகப்பன்மார்களை வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய இருக்கிறாங்க இந்த மாதிரி. யாருன்னு சொன்னா 3 பேர்களை ஞாபகப்படுத்துகிறோம். ஒன்று ஏலி, 2வது சாமுவேல், 3வது எசேக்கியா. ஒருவர் ஆசாரியர், ஒருவர் தீர்க்கதரிசி, ஒருவர் ராஜா. 3 எக்ஸாம்பிள். ஏலி அந்த இஸ்ரவேல் தேசத்திலே மகா பெரிய பிரதான ஆசாரியன். ஏலியின் புத்தகம், அதாவது 1 சாமுவேலின் புத்தகம் ஏலியின் மூலமாய் ஆரம்பிக்கிறது. ஏலி என்கிற பிரதான ஆசாரியன் இருந்தான் என்று 1 சாமுவேல் ஆரம்பிக்கிறது. அவன் தான் ஏலி. ஆமா, ஏலி ஒரு ஹை பிரீஸ்ட், பிஷப், பெரிய பாஸ்டர். அந்த பெரிய பாஸ்டருக்கு இந்த காலத்தில் இருந்த ஷீலோ இருந்த அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் அவன் ஆசாரியனா இருந்தான். அவனுக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் பெயர் ஓப்னி, இன்னொருவன் பெயர் பினகாஸ். ஓப்னி, பினகாஸ், இந்த 2 குமார்கள் அவனுக்கு இருந்தாங்க. ஆனா இந்த ஏலி அவன் கர்த்தரை பின்பற்றினான். அவன் ஒரு நல்ல ஆசாரியனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில மிஸ்டேக் இல்லை. ஆனா அவனுடைய 2 பிள்ளைகளும் தேவனை பின்பற்றவில்லை. அதே சம்பவம் தான் சாமுவேல். சாமுவேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. சாமுவேலை நம்ம எல்லாம் நேசிக்கிறோம். பயங்கரமான தீர்க்கதரிசி, அற்புதங்களை செய்தவர், இஸ்ரவேலை தேவனை திருப்பினவர், ரிவைவலை கொண்டு வந்தவர் சாமுவேல். பயங்கரமான தீர்க்கன் சாமுவேல். சாமுவேல் தான் அநேகரை ராஜாக்களாக, தாவீதை அபிஷேகம் பண்ணவர், அநேகர் ஆண்டவரிடத்தில் வழி நடத்தினவர். ஆனால் பைபிள் சொல்லப்படுகிறது, சாமுவேலுடைய பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றவில்லை. அவனுடைய பிள்ளைகள் பரிதானம், லஞ்சம் வாங்கி தவறான காரியங்கள் நடப்பித்தார். சாமுவேல் ஊரையே ரட்சித்தான், ஆனால் தன் சொந்த பிள்ளைகளை ரட்சிக்கவில்லை. ஆகவேதான் அவனுடைய வார்த்தை கேட்கிறது, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் எப்படி ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியும்? ஆகவேதான் நம்முடைய சபையில் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற சகோதர சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், முதல்ல உன் குடும்பத்தை வழி நடத்து. உன் புருஷன் சர்ச்சுக்கு வரானா, உன் பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்களா, அப்படி இல்லைன்னா நீ ஊழியத்துக்கு வராது. முதல்ல உன் குடும்பத்தை சரிப்படுத்தி நீ ஊழியத்துக்கு வா என்று சொல்லுகிறோம். காரணம், குடும்பம் மிக முக்கியம். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் சொந்த குடும்பத்தை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அதனால் லாபம் என்ன, ஆதாயம் என்ன? ஒரு குடும்பம் மிக முக்கியம். குடும்பத்தின் பிள்ளைகள் மிக முக்கியம். ஊரெல்லாம் சத்தியம் சொல்லி என் பிள்ளை ரட்சிக்கப்படலைன்னா நம்ம சரியான தகப்பன்மார் இல்லை. எசேக்கியா ராஜா, பைபிளை பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவை போல அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவன் இருந்ததில்லை. அவ்வளவு ரிவைவலை கொண்டு வந்தான். இஸ்ரவேல் ஜனத்தை கத்தெடுத்தல் திருப்பினான், ஆலயத்தை சரிப்படுத்தினான். பெரிய ராஜா, ஏராளமான பணம் இருந்தது. ஆனால் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது ஏசாயா 39 கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த ஏசாயாவுக்கு, அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீ மனமெட்டுமையா நடந்துட்ட, பாபிலோன்ல வந்து எல்லாம் பார்த்தாங்க, உங்க சந்ததியெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போன. அதுக்கு எசேக்கியா சொன்ன வார்த்தை, போனா போட்டோம், என் காலத்துல சமாதானம் இருக்குது, என் பிள்ளை காலத்து என்ன நடந்த எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும். அதுதான் அவனுடைய எண்ணமான. அவனுடைய சந்ததி குறித்து அவனுக்கு ஒரு அக்கறை இல்லாமல் இருந்தது. அப்பா அம்மா,
நீங்க நல்லா இருக்க சந்தோஷம், நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வர சந்தோஷம். ஆனால் உங்கள் சந்ததியை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் வேண்டும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றுகிறார்களா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றுகிறார்களா? அதுதாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சொத்து. எசேக்கியா ராஜா ஏராளமான பணம் இருந்துச்சு அவனுக்கு. அவனை மாதிரி பணக்கார ராஜா யாருமே இல்லை. ஆனால் அவன் தன் பிள்ளைய கர்த்தருக்குள் வழிநடத்தல. அவன் பிள்ளை மனாசே இஸ்ரவேல் தேசத்திலேயே மகா மோசமான ராஜா. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. அவன் பிள்ளைகள் அவன் ஒன்றுமே எடுக்க அவன் கேட்குறான், நான் ஒருத்தகட்டையாவது லஞ்சமான தவறானது இல்லைங்கிறாங்க. ஆனால் அவன் பிள்ளைகள் சரியாக நடத்தலை. ஏழை பிள்ளைகள் தான். ஆகவே தான் இந்த சபையில் ஊழியம் செய்கிற விசுவாசியாக இருக்கிற கர்த்தரை நேசிக்கிற அன்பார்ந்த தகப்பன்மாரே தாய்மாரே, உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள வழி நடத்த வேண்டும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்த வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருக்குள் வழி நடத்தி அந்த ஆவிக்குரிய செல்வாக்கை உங்கள் குடும்பத்தை நீங்கள் செலுத்தாவிட்டால் ஏதோ ஒன்று தவறி விட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஏலியின் குடும்பத்தை குறித்து வேகமாய் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லி அடுத்த இன்னொரு தகப்பன்மாருடைய மாடலை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏலி அவனுடைய பிள்ளைகள் 2 பேர், ஒப்னி பினகாஸ். அந்த பிள்ளைகளை குறித்த பாவங்கள் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 2:12 வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக ஏலியின் குமாரர் யாருடைய மக்களாக இருந்தார்கள்? பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிகள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஏலி மட்டும் ஆசாரியனா இல்லை, ஏலியுடைய பிள்ளைகளும் ஆசாரியனா இருந்தாங்க. வேற வார்த்தைகள் சொன்னா ஏலியுடைய பிள்ளைகள் ஒப்னி பினகாஸ் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், உதவி போதகர்கள், ஏலிக்கு உதவி செய்த பாஸ்டர்ஸ். ஏலியின் குடும்பம் ஒரு ஆசாரிய குடும்பம். ஆனா அந்த ஏலியின் பிள்ளைகளை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை பயங்கரமான வார்த்தை. இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செஞ்சாங்க, ஆசாரிகளா இருந்தாங்க, ஆனால் தேவனை அறியவில்லை. எவ்வளவு வேதனையான காரியம். ஐயா அம்மா, நீ சர்ச்சிலேயே வளர்ந்துருக்கலாம், உன் பிள்ளைங்க வாரந்தோறும் சர்ச்சுக்கு வரலாம். கேள்வி என்னன்னா, நீ சர்ச்சுக்கு வரையாங்கிறது கேள்வி அல்ல, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறியாங்கிற கேள்வி அல்ல. டு யூ நோ காட்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தேவனை பற்றிய அறிவு உங்களுக்கு உண்டா? ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு உண்டா? நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களான்னு கேட்கல. வாரந்தோறும் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம், உட்காரலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டா? தேவன் உங்களை பார்த்து நான் இவனை அறியேன்னு சொல்லுகிறாரா? அதுதான் மிக முக்கியம். இந்த ஏலியுடைய பிள்ளைகள், பாஸ்டர் பிள்ளைகள் சர்ச்சிலேயே வளர்ந்து ஹல்லேலூயா பிரைஸ் காட் எல்லாம் சொல்லி ஈவன் கொயர் பாட்டார நடத்தினாங்க. ஆனால் அவர்கள் தேவனை அறியவில்லை. அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள். பேலியாள் என்றால் என்ன அர்த்தம்? பேலியாள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் பொல்லாத, வீணரான, வேஸ்ட், ஒன்றுக்கு உதவாத. அதுதான் பேலியாளின் பிள்ளைகள். அப்படின்னா அவங்க பொல்லாத பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆண்டவரை சேவிக்காதபடி தங்கள் சொந்த விருப்பத்தை செய்தார்கள். அந்த ஒப்னி பினகாஸ் 2 பேரை குறித்து சொல்லப்படக்கூடிய காரியங்கள் மிகுந்த வேதனை தருகிறது. அவங்க பாஸ்டா இருந்தாங்க, எல்லாம் காணிக்கை கொண்டு வந்தாங்க. காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தும் போது அந்த காணிக்கை இவர்கள் தங்களுக்கென்று வாங்கி அதை தவறான வழியில் பயன்படுத்தினார். அதாவது நல்ல ஆடுகள் எல்லாம் பலி செலுத்தி வரும்போது அந்த கொழுப்பெல்லாம் ஆண்டுக்கு தகனிக்க வேண்டும், அதெல்லாம் தகன பலியாக செலுத்த வேணும். சொன்னா, டே ஆண்டருக்கு செலுத்தாது, முதல்ல கொண்டா, எனக்கு நான் எடுத்துக்கேன்னு சொல்லி திருட்டுத்தனமாக கேயாசி ஆவி அதை வாங்கி தங்களுக்கென்று செலவழித்தார்கள். பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆலயத்துக்கு வருகிற பெண்களோடு விபச்சார பாவத்தை செய்தார்கள். என்ன வேதனை! அவன் சர்ச்சுக்கு வராயா, ஆண்டவர் ஆராதிக்க வரான். ஆனால் சில ஆண்கள், சில பெண்கள் பக்தியின் வேஷம் போட்டு ஆலயத்துக்குள்ள வரக்கூடிய நோக்கம் ஆண்டவரை ஆராதிக்கல்ல,
எவனை இழுக்கலாம், எவனை பாவத்தில் தள்ளலாம், எந்த மாதிரி ஆள் பலவீனமா இருக்கிறார் அவர்களை விழ தள்ளலாங்கிற நோக்கத்தோடு சில ஆலயத்துக்கு வராங்க. எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. இவன் அப்படிதான் இருந்தான், இவன் பாஸ்டர். ஆனா இவனுடைய நோக்கம் சர்ச்சுக்கு வரக்கூடிய பெண்களோடு தவறாய் நடக்கிறான். நீக்கும் சிலர் எல்லாம் அப்படிதான் இருக்கான். வேதனையான காரியம். இவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள், தேவனை கனம் பண்ணவில்லை, தேவனை அசட்டை பண்ணார்கள், தேவனை உதைத்தார்கள், தேவனுடைய காணிக்களை உதைத்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் அவர்கள் செல்ல இவர்கள் காரணமாயிருந்தார்கள். பொல்லாத நடக்கைகள் காணப்பட்டது, தேவனை அசட்டை பண்ணாங்க. சரி, இது இந்த பிள்ளைகளுடைய பாவம். நீங்க கேட்கலாம், அப்பா பிள்ளைகள் செஞ்ச பாவத்துக்கு ஏன் தகப்பனை சொல்றீங்க? அவங்க அப்படி போனாங்க, அதுக்கு தகப்பனை என்ன பண்ணுவார்? நான் அப்படி பார்க்கறதில்ல. தகப்பனை தேவன் உத்தரவாதமாய் பார்க்கிறார். தகப்பன்னா இருக்க காரணங்கிறார். வாசிங்க 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:26, 1 சாமுவேல் 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை, அவர் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காது போன பாவத்தின் நிமித்தம், அவர்களை அடக்காமல் போன காரணத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவளுக்கு அறிவித்தேன். 1 சாமுவேல் 2:29-30. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பாய். ஏலியின் தவறுதான். என்னை பார்க்கிலும் நீ உன் குமாரனை அதிகமாய் மதித்தாய். You loved your sons more than me. You honored your sons more than me. Honor belongs to me. என்னை கனம் பண்ணிவிளை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணிவிளை நான் அசட்டை பண்ணுவேன். நான் தகப்பனானால், நான் தேவனானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? என்னை எவ்விதமாய் கனப்படுத்துகிறாய்? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆலயத்துக்கு வருகிறாயே, do you honor God? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கிறேனா? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் திருடிக்கிறேனா? ஐயா அம்மா, உங்கள் வாழ்க்கையில் யார் முக்கியம்? தேவன் முக்கியமா, உங்கள் பிள்ளைகள் மிக முக்கியமா? ஏலியினுடைய தவறு என்ன? ஏலி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தான். தேவனை விட தன் பிள்ளைகளை அதிக நேசித்தான். என் பிள்ளை பாவம் பண்ணிட்டு போகிறான், ஒன்றும் இல்லை, அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் தேவனை கனம் பண்ணாமல் பிள்ளைகளை கனம் பண்ணினான். 2வது ஏலியின் தப்பு, அந்த 1 சாமுவேல் 3 சாமுவேலுக்கு ஆண்டவர் சொன்னது போல அவன் தன் பிள்ளைகள் மேல் சாபம் வருகிறது என்று அவன் அறிந்திருந்தும் தன் பிள்ளைகளை திருத்தாமல் போனான். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பாருங்க. ஏலிக்கு தெரியும் என் பிள்ளை மோசமாக நடக்கிறான், இப்படி தப்பாக நடந்தா மேலே என்ன வரும்? சாபம் வரும், அவனுடைய வாழ்க்கை அழிஞ்சிரும். அதெல்லாம் தெரிஞ்சு கூட அவன் பிள்ளைகளை கரெக்ட் பண்ணல. சும்மா சொல்லி பார்த்தானே, இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னானே தவிர அவளை தடுத்து நிறுத்தவில்லை. அருமையான தகப்பன்மாரே, அருமையான தாய்மாரே, உங்களுடைய பிள்ளைகள் அவங்க தவறாக நடந்தாங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அவளை தடுத்து நிறுத்துங்க. அவளுடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவீங்க. அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிதான் சொல்லி விட்டுறாதீங்க. உனக்கு நம்பிக்கை இருக்க வரைக்கும் பிள்ளைய விடாத. அதாவது சின்ன வயசுலேயே பிள்ளைய கரெக்ட் பண்ணு, அவன் பெரியனாக வரைக்கும் விடாத. சின்ன வயசுலேயே நாங்கள்லாம் சின்னதுலேயே கத்துற பட்சனால தான் உறுதியாக இருக்கிறோம். அவன் வயசாகட்டும் பிறகு பார்த்துக்கலாம், 15 வயசாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லாத. இளம் வயதில் வித ஆலயத்துக்கு கொண்டு வா. அவன் கத்திற்கேற்ற வழியில் நடக்கிறான் பாரு. ஏனென்றால் அவனுடைய ஒரு வயதை கடந்து விட்டால் நீ அவனை திருத்த முடியாது. ஏலி பண்ண தவறு அதுதான்.
சிறு பிள்ளைகளா இருக்கும்போது அவர்களை சரியாய் வழிநடத்தவில்லை. அவளுக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கல. இந்த வரம்பு மீறி போன பொழுதும் அவன் தகப்பனின் அதிகாரத்தை எடுக்கவில்லை. தகப்பனே, உனக்கு குடும்பத்தில் ஒரு அதிகாரம் உண்டு, உன் பிள்ளைகளை நடத்தக்கூடிய அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை மிஸ் பண்ணிடாத, அந்த அதிகாரத்தை விட்டு விடாத. நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைகளை வயசில் அவன் ஜான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது கூட நான் அவனை அடிச்சிருக்கிறேன், சரியா அவனை வழியில் நடத்திருக்கேன். தப்பு பண்ணானா சரியாக கொடுப்பேன். ஆமாம், அதனால தான் இன்னைக்கு 2 பிள்ளைகளும் கர்த்தருடைய வழியில் நடக்கிறான். என் அப்பா என்னை அப்படி தான் நடத்துகிறாங்க. நாங்கள் கர்த்தருக்கு செல்லத்தை கொடுத்தோம், அன்பை கொடுத்தோம், அதே சமயத்தில் கண்டிப்பை கொடுத்தோம். இன்னைக்கு என் மகன் டெரி, அவன் பிள்ளைகள் 3 பேரையும் கண்டிப்பில் வளர்த்தலாம். அவன் லீவாய் பார்த்து தப்பு பண்ண அடிக்கிறான். அந்த பிள்ளைகள் அப்பா குச்சி எடுக்கிறான்னு அவனை பயந்து கீழ்ப்படுகிறார்கள். அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறார். காரணம், இந்த சின்ன வயசில் 3 வயசு 5 வயசுலேயே அவர்களை சரியான வழி நடத்துகிறான். அடிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ பாவம் குட்டிங்க, அவங்க ஏன் அடிக்கிறான்னு கேட்டா, ஆனால் அப்போ தான் அவங்க திருந்துறாங்க. இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போய் விடுவாள். ஏலியினுடைய தவறு அதுதான். தன் பிள்ளைகள் செய்த தவறை கண்மூடித்தனமாய் விட்டு அவர்களை தன் இஷ்டத்துக்கு விட்டு விட்டான். ஏலியின் மேல் அது நிமித்தம் வந்த சாபங்கள் என்ன? ஆண்டவர் 2வது அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறார். 31ஆம் வசனம் 1 சாமுவேல் 2:31, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தை நான் தரித்து போடுவேன். ஆமாம், இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைகளுக்கு மாறா என் வாசஸ்தலத்தில் உபத்திரவத்தை காண்பாய். உன் வீட்டில் கிழமை இருக்க மாட்டான், எல்லாம் வாலிப வயசுலேயே செத்து போய் விடுவாங்க. அந்த 33ஆம் வசனம், உன் வம்சத்தில் யாவரும் வாழ வயதில் சாவார்கள். 34, உன் பிள்ளைகள் 2 பேர் ஓப்னி பினகாஸ் ஒரே நாள் செத்து போவாங்க. உன் வீட்டில் அந்த இக்கோபோத், அந்த ஓப்னி பினகாஸ் செத்த பொழுது ஓப்னியுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால், பிள்ளையை பெற்றெடுத்தால், அந்த பிள்ளைக்கு வைத்த பெயர் இக்கோபோத். இக்கோபோத் என்றால் மகிமை தேசத்தை விட்டு விலகி போயிற்று என்று அர்த்தம். எவ்வளவு பயங்கரமான காரியம்! அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடவாமல் தங்கள் சொந்த வழியில் நடந்தபடினால இந்த சாபங்கள் எல்லாம் ஆண்டு சொல்றாரு. இளம் வயதில் சாவு, ஆமாம், கணவனே வீட்டில் இல்லை, ஏழைகள், தரித்திரர்கள், உபத்திரவம். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் தேவனை பின்பற்றவில்லை. அருமையான தகப்பன்மாரே, அருமையான தாய்மாரே, பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்கள். நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 23:13 சொல்லுகிறது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரமையினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரமனால் அடிக்கிறனால் அவன் ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவிப்பாய். ராமன் சொல்லலாமா? பிள்ளைகள்லாம் என் மேலே கோபமாக இருக்காதீங்க. பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு போகும்போது ஃபாதர்ஸ் டே சொல்லி எனக்கு அன்பு செலுத்துங்க. ஆமாம் பாஸ்டர், இப்படி எங்கள் அப்பா அம்மாவை அடிக்க சொல்லி கொடுத்துட்டீங்களே, இவ்வளோ நாள் எங்கள் அப்பா அம்மா நல்லா செல்லமாக வளர்த்துனாங்க, உங்கள் பிரசங்கத்தை கேட்டு எங்கள் அப்பா அம்மா எங்களை அடித்தா என்ன பண்ணுறது பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லது, 2 அடி வாங்குங்க. இன்னைக்கு அடி வாங்கினீங்கன்னா நாளைக்கு நல்லா இருப்பீங்க, ராஜாத்திகளாக இருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் அடி வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் பாதாளத்துக்கு தப்புவிக்க முடியாது. நாங்கள் உங்களை நேசிக்கிறனால தான் அடிக்கிறோம். ஏமேன், உங்கள் மேலே ரொம்ப அன்பு எங்களுக்கு இருக்குது, அதனால தான் உங்களை திட்டுறோம். உங்கள் மேலே அன்பு இல்லைன்னா உங்களை திட்டவே மாட்டோம். உங்களை நல்லா வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்பிச்சிடுவோம். ஆனால் உங்கள் மேலே எங்களுக்கு ரொம்ப அன்பு அதிகமாக பொங்கி வருகிறது. அதனால தான் உங்களை நேசித்தாலும் உங்களை கரெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு சபை நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் மேலே தேவனும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நாங்களும் ரொம்ப அன்புள்ளவர்களாக இருக்கோம். அதனால தான் இந்த வசனத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்க, நான் சொல்லலை, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நீதிமொழிகள் 29:15-17, பிறமும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தையே உண்டு. இஷ்டத்துக்கு விட்டுருங்க.
ஆமா, யாக்கோபுக்கு ஒரு பிள்ளை இருந்தா, தானால் அவளை இஷ்டத்துக்கு விட்டாங்க. அந்த தீனால் அவங்க வீட்டுக்கே வெக்கத்தை உண்டு பண்ணினார். உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். எப்போ ஆனந்தத்தை உண்டாக்குவான்? 2 அடி போட்டாதான். நம்ம அடி போட்ட அப்பா வலிக்கான பிறகு அவன் ஆனந்தத்தை கொண்டு வருவான். ஆமாம், ஆகிய இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் உண்டு. ஆகவே தான் பெற்றோர்கள் இந்த காலத்தில் 1, 2 செல்லமாக வளர்த்தக்கூடாது. வளர்த்துங்க, அன்பு காண்பீங்க, கோபத்தில் அடிக்காதீங்க. ஆமாம், உங்களுக்கு அம்மா மேலே கோபம் வந்துட்டா, டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி 4 சாத்தாதீங்க. அது பாவம். அம்மா மேலே வந்த கோபம், அப்பா மேலே வந்த கோபத்தை பிள்ளை மேலே காமிக்க, ஏய் ஜா இங்கே வாடி ஏண்டி பண்ண அப்படி அவங்க ஒன்றுமே தப்பு பண்ணிருக்க மாட்டா. போட்டு சாத்துனா அது சரியில்லை. குழந்தைகள் பிள்ளைகள் தப்பு பண்ணால் அதை காண்பித்து கொடுத்து, இதற்காக தான் அவனை அடிச்சேன்னு சொல்லி அடித்த பிறகு அப்புறம் சாக்லேட் கொடுங்க, அன்பு காமிங்க, அப்புறம் அதை தேத்துங்க, ஆற்றுங்க. ஆனால் அந்த பிள்ளையை வளர்த்தவன் தவறு எது சரி என்று கற்றுக் கொடுங்க. சரி, அது முதல் தகப்பன், முதல் மாதிரி தகப்பன். அவன் தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படல. அவன் சந்ததி பாதிக்கப்பட்டது. அவன் சந்ததியில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிற்கவில்லை என்று பார்த்தேன். 2வது ஒரு தகப்பனை உங்களுக்கு மாதிரியாய் காண்பிக்கிறேன். அவன் யாக்கோபு ஒரு முற்புதா. அவன் நமக்கு ஒரு நல்ல தகப்பன். ஆமா, யாக்கோபுடைய வாழ்க்கையில சில குறைகள் காணப்பட்டாலும் யாக்கோபு ஒரு நல்ல தகப்பன். 12 பிள்ளைகளுக்கு 13 பிள்ளைகளுக்கு யாக்கோபு தகப்பன். யாக்கோபுக்கு 3 பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. எஸ்யா 44வது அதிகாரம் 1, 2 வசனத்தில் அவிதமாய் சொல்லப்படி வாசியங்கள். எஸ்யா 44, 1, 2. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. அங்க யாக்கோபுக்கு 3 பெயர். ஒன்னு யாக்கோபு உங்க அப்பா வைத்த பெயர், இஸ்ரவேல் தேவன் உனக்கு கொடுத்த பெயர், யெஷூரன் அவன் வாழ்க்கையில கர்த்தனுக்கு கொடுத்த ஒரு காரண பெயர். யெஷூரன் என்று சொன்னால் செம்மையானவன், upright one, நேர்மையாய் நடக்கிறவனுடைய வாழ்க்கை பார்த்து தேவன் உனக்கு கொடுத்த பெயர். யாக்கோபுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு, யாக்கோபு பிறந்த பொழுது அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். பிறப்பிலேயே அண்ணன் காலை பிடிச்சி இழுத்தான். அதுல யாரை காலை பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டே இருப்பான். ஆமாம், யாரை ஏமாத்தலாம். ஆகவே தான் அவன் எல்லாத்தையும் ஏமாத்தினான். அம்மா அண்ணனை 2 தடவை ஏமாத்தினான், அப்பாவை ஏமாத்தினான். அவன் புத்தி சுபாமை ஏமாற்றுக்காரன். நடந்த யாக்கோபனை நம்ம உடனே சொல்ல திருட ஏமாற்றுக்காரன். ஆனால் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் தேவன் அவனை சந்தித்தார். கைகளை உயர்த்து ராமன் சொல்லலாமா? அவன் ஒரு நாள் அண்ணனுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறான். அனாதையாய் அவன் நாடோடியாய் ஓடும் பொழுது ஒரு வனாந்தரமான இடத்துல இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். யாக்கோபே, நீ உன் சொந்த முயற்சியில் மேலே வர பார்க்கறடா. உன் முயற்சியில் ஒன்றும் நடக்காது. எவனை ஏமாற்றலாம், இவனை ஏமாற்றலாம், அங்கே லஞ்சம் வாங்கலாம், இங்கே லஞ்சம் வாங்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் நினைக்கிற முன்னாடி அப்படியெல்லாம் மேலே வர முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னை நம்பு, என்னிடத்தில் வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறேன். யாக்கோபே, உன் வாழ்வுக்காய் நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்காக ஒரு ஏணி பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஏணி ஆண்டவரா இயேசுவே. அந்த இயேசுவை நம்புவாயானால் உன் வாழ்க்கை மாறும். உனக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கைக்கு இருள் மாறி உன்னை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர். நான் உன்னோடு கூட இருந்து உன் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து உனக்கு உண்ண உணவை தந்து, உடுக்க உடையை தந்து, நீ படுத்துக்கிற பூமியே உனக்கு தந்து உனக்குள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன், என்னை நம்பு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த யாக்கோபு அன்றைக்கு அந்த தேவன் பிள்ளை நம்பிக்கை வைத்தான். அந்த தேவனை பற்றி கொண்டு கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடுவதில்லை என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய கால்களை பற்றி கொண்டான். ஆகவே தான் அவனுக்கு தேவன் இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார்.
கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துக்கு கை கொடு சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டு உங்களை இஸ்ரவேலாய் மாற்றுவாரா சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க ஒருவேளை யாக்கோபா இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், பல விதத்தில் நீங்க மேல வர முயற்சி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாவதாக. இன்றைக்கு தேவன் உங்களை இஸ்ரவேலாய் மாற்றுவாராக. இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு புது பெயரை கொடுப்பாராக. நீங்கள் இஸ்ரவேல். பக்கத்துக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு இஸ்ரவேல். தேவன் உங்களை பிரபுவாக மாற்றுகிறார். உன்னுடைய முயற்சி அல்ல, உன்னுடைய பிரயாசம் அல்ல, உன்னுடைய தாளந்து அல்ல, உன்னுடைய உழைப்பல்ல. இயேசுவிடம் வரும் பொழுது சிலுவையிலே அவர் உனக்காய் மரித்தபடினாலே, உன் சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டபடினாலே, உன் சூழ்நிலை எதுவா இருந்தால், உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தால், இன்றைக்கு உன் எதிர்காலத்தை மாற்றுகிறார். உனக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். அவர் உண்மையில் நினைத்துக்க நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. உன்னுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்கலாம், உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உனக்கு எதிர்காலம் இருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் யாக்கோபை நடு வழியிலே அந்த வனாந்தரத்தில் சந்தித்த இயேசு இன்று உன்னை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்தீனா போதும். யாக்கோபு அன்றைக்கு ஆண்டுக்கு சரண் பண்ணா, ஆண்டவரே நமக்கு சரண் அடைகிறேன். ஆண்டவர் சொன்னா, இன்னும் பேரை மாத்திரண்டா, உன் ஜீவிதத்தை மாற்றேன்னு சொல்லி இஸ்ரவேல் பேர் வச்சான். அதுக்கு பிறகு அந்த ஆதியாகமம் 32 அதிகாரத்துக்கு பிறகு ஆபிரகாமுடைய அந்த யாக்கோபுடைய வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. அதுல இருந்து அவன் யாரையும் ஏமாற்றல. அவன் அண்ணங்கிட்ட ஒப்புரவானா. இதுவரைக்கும் அண்ணனோட சண்டை போட்டிருந்தான். ஆண்டவர் அவனை சந்தித்த பிறகு ஏசாவோடு ஒப்புரவாகி அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணாங்க. அவன் நேர்மையாய் நடந்தான். அவனுடைய மாமனார் லாபான் அவனுடைய ஆடுகளை மேய்த்தான், ஆனால் ஒன்றையும் திருடவில்லை. மாமனாருக்கு எல்லா ஆடுகளை குறித்து சரியாய் கணக்கு கொடுத்தான். அவன் தன் பிள்ளைகளை பக்தியை நடத்தினான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான். யாக்கோபுடைய வாழ்க்கை எனக்கு பிடித்தது என்னன்னா, ஆதியாகமம் 35 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய வாசிங்கள் வேகமாக. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். யாக்கோபு தன்னுடைய ஜனத்தை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, லெட்ஸ் கோ டு பெத்தேல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். சொல்லுங்களேன், பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நம்முடைய பெத்தேல் சிட்டி கத்தேலுக்கு போவோம். அன்னைக்கே யாக்கோபு சொல்லிட்டான், எங்க போவோம்னாரு, பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். ஏமா நீங்க உங்க வீட்டுல போய் என்ன சொல்ல வேண்டும்? வாப்பா பெத்தேலுக்கு போலாம், வாங்க பெத்தேலுக்கு போவோம். பெத்தேலில் என்ன நடந்தது? எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கை அசைத்து சொல்லலாமா? எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டதா, ஆபத்து ஏற்பட்டதா? அப்பொழுது என்ன செய்தீர்கள்? எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்தை கேட்டு என் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு நான் விலகி ஓடின பொழுது எனக்கு தரிசனமான கர்த்தர், எனக்கு உதவி செய்த கர்த்தர், என்னை தூக்கி விட்ட கர்த்தர், ஆபத்து நாள் எனக்கு செவி கொடுத்த கர்த்தர். நான் வியாதி படுக்கையில் இருந்த பொழுது செத்து போவேன் டாக்டர் சொன்னாங்க. ஆனா அந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பெத்தேலுக்கு வந்த ஆண்டவன் விண்ணப்பத்தை கேட்ட
கேட்டார், என்னை விடுவித்தார். என்னுடைய பிசினஸ்ல எனக்கு தாட்சி ஏற்பட்டது. என் பிசினஸ் எல்லாம் இழந்து போகக்கூடிய நிலை. ஆலயத்துக்கு வந்த ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்த என்னுடைய விழுந்து போன பிசினஸ் தூக்கி எடுத்து நிறுத்தின ஆண்டவர். கடன்ல இருந்த, கஷ்டத்தில் இருந்த, தற்கொலை செய்யலாம் நினைத்த இந்த ஆலயத்தில் வந்து விண்ணப்பித்து தேவனின் விண்ணப்பத்தை கேட்டார். என்னை அழிவுகளுக்கு, ஆபத்துகளுக்கு, என்னை எல்லா பிரச்சனைகளுக்கு விலக்கி காத்து தப்புவித்த அந்த ஆண்டவர். யாக்கோபு தனக்கு ஆண்டவர் செய்த நன்மையை தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை. அவன் குடும்பத்தார் எல்லாருக்கும் சொன்னான், அவன் பிள்ளைகளுக்கு சொன்னான். அவனுக்கு 13 பிள்ளைகள், 12 குமார், ஒரு குமாரத்தி, 4 மனைவி, கூட அநேக வேலைக்காரிகள் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு பெரிய ஜனக்கூட்டமா சொல்றோம், ஒரு பெரிய சேனை. கர்த்தர் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என்னை விடுவித்த அந்த இடத்துல போய் அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட போகிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? நான் அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட போறையா. ஒரு நன்றி பலிபீடம், ஒரு ஸ்தோத்திர பலிபீடம், ஒரு துதி பலிபீடம். நான் தனியா கட்டல. யாக்கோபு வாழ்க்கையில் அநேக பலிபீடத்தை கட்டுனா, தனியா கட்டுனா. எல்ரோயி என்னென்னமோ பலிபீடத்தெல்லாம் கட்டுனா. ஆனா இந்த பலிபீடத்தை நான் தனியா கட்டலையா. என் குடும்பத்தோடு கூட சேர்ந்து, என் பிள்ளைகளோடு சேர்ந்து, என் பேர பிள்ளைகளோடு சேர்ந்து, என்னுடைய ஹோல் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு நன்றி பலிபீடத்தை கட்டுவேன். அதுதாங்க யாக்கோபுடைய வாழ்க்கையில. யாக்கோபு தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினா. 3 காட்டு செய்தான். 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, விக்கிரங்களை தூக்கி வீசினா. உன்னுடைய சுத்தம் பண்ணு, பரிசுத்தப்படுத்தினா. 3வது வஸ்திரத்தை மாற்றுன்னு சொன்னா. ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய காரியம், வேண்டாதையெல்லாம் தூக்கி வீசுப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், வேண்டாத குப்பை, ஆமா தூசி, உதறி தள்ளு. ஆமா அதையெல்லாம் ஏன் தூக்கி வச்சு சுமந்துட்டு இருக்கிற? அதெல்லாம் உனக்கு உதவாது. உனக்கு உதவக்கூடியவர் ஒரே ஒருவர், அவர் பெயர் இயேசு. உனக்கு வேண்டாத கைத்தையெல்லாம் கட்டி, மஞ்சள் கயிறு, சிவப்பு கயிறு, பச்சை கயிறு, கருப்பு கயிறு எல்லாம் கட்டி அதையும் இதையும் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற, அதெல்லாம் உனக்கு உதவாது. தாயத்தில் உனக்கு உதவாது, மற்றவர்கள் உதவாது. உனக்கு உதவி செய்யக்கூடியவர் ஒரே ஒருவர், அவர்தான் இயேசு. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். உன் குடும்பத்துக்கு சொல்லு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, வாப்பா இயேசு வண்டை வா. தா யாக்கோபு அதான் செஞ்சான். ஆமா, யாக்கோபுடைய ஒரு மனைவி ராகேல் அந்த தெய்வத்தை தூக்கி தலையாளை கடியில் வச்சுட்டு என்னமோ கதையெல்லாம் விட்டா. இப்போ அந்த விக்கிரத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டு சொன்னா, அவர்தான் ஆண்டவர். பரிசுத்தப்படுத்து, தவறான வாழ்க்கை விட்டு வா. அந்த யாக்கோபு தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான். ஆகவே தான் யாக்கோபு நல்ல தகப்பங்கிறேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் குறை இல்லாமல் இல்லை. அவன் வாழ்க்கையில் சில குறைகள் இருந்தது, அவைகளை குறித்து இப்போ நான் சொல்லலை. ஆனால் அவன் தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான், வஸ்திரங்களை மாற்றினான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வஸ்திரத்தை மாற்றிட்டியான்னு கேளுங்க. உன் வஸ்திரம் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. நம்ம நீங்கள் போட்டிருக்கிற வஸ்திரத்தை பற்றி கேட்கல. நீங்கள்லாம் கலராக போட்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்தாலே தேவதூதர் மாதிரி அழகாக இருக்கிறீங்க. நான் அந்த வஸ்திரங்களை பற்றி பேசலை. ஆமாம், அவன் வஸ்திரம் போட்டு நின்று ஆண்டு சொன்னால், இவனுடைய அழுக்கான கரைபடிந்த வஸ்திரத்தை மாற்றி விடு. மாம்சத்தால் கரைபட்டுக்கு வஸ்திரத்தை மாற்று. வஸ்திரம் ஜீவிதத்தை குறிக்கிறேன். ஆகையால் நம்முடைய வஸ்திரம் தேவனுக்கு முன்பதாக கரை திரையற்ற பரிசுத்தமான வஸ்திரம் தரித்திருந்தால்தான் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளு. யாக்கோபு ஒரு நல்ல தகப்பனாக பிள்ளைகளுடைய வாழ்விலை பலிபீடத்தை கட்டி தன் வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு செய்த நன்மைகளை, அற்புதங்களை எடுத்து சொல்லுகிறான். அவனுடைய சந்ததி கர்த்தரில் நம்பிக்கை வைக்க முடியா. யாக்கோபு மேலே எனக்கு என்ன பிரியம்னா, அவனுக்கு 70 குமார், அதுக்கப்புறம் எத்தனை வேலைக்காரிகள், இன்னும் அவனோடு இருந்தவங்களாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியாது, பெரிய சேனையாக இருந்திருப்பாங்க. அவனுக்கு ஏராளமான ஆடு மாடு எல்லாம் இருந்துச்சு. அப்படின்னா அந்த மேய்க்கருக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்க. ஆனால் இந்த 70 பேர் அவங்க சமாதானம் ஐக்கியமாக வாழ்ந்தாங்க. அதாவது ஒரு மனைவியை வச்சுட்டே வீட்டில் அநேக புருஷரால் சமாளிக்க முடியல. பாத்திரம் பறக்குது, சண்டை வருது. அந்த அம்மா போடுற போஷத்தில் ஐயாவால் என்ன செய்யுதுன்னு தெரிய முடியல. ஆனால் யாக்கோபுக்கு 4 பேர் இருந்தாங்க பெண்கள்.
4 பெண்களோடு இப்படி தான் வீட்டில் இருந்தாரோ அதற்கே அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும். ஆமாம், 2 மனைவிமார், 2 மனைவிமாருடைய வேலைக்காரர் எல்லாத்தையும் வச்சுட்டு 4 பேரை வச்சு எப்படி அது அந்த காலத்தில் இருந்துச்சு. நீங்கள் இன்னைக்கு சொல்லிடாதீங்க யாக்கோபுக்கு 4 மனைவி நீங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் அதனால் நான் ஏன் 4 வைக்கக்கூடாதுன்னு கேட்டுடாதீங்க. அது பழைய ஏற்பாட்டின் காலம். அது வேறு வழி இல்லாமல் ஏமாற்றி கல்யாணம் பண்ண அக்காவை அதனாடி அந்த காரியெல்லாம் நடந்துச்சு. அது பழைய சம்பவங்க. ஆனால் அதனாடி இந்த காலத்தில் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்று இருந்தால் போதும். இந்த ஒன்றை நல்லா பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் பரலோகம் போவீங்க. அந்த ஒன்றை விட்டுட்டு பக்கத்தில் எங்கேயா சைடில் பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கும் ஒத்த கண்ணு வந்துடும். அது ஆபத்தாக போயிடும். உங்கள் கண்ணு நேராக இருக்கட்டும். ஆமாம், பாஸ்டர் யாக்கோபை பற்றி பண்ணார், லைசன்ஸ் கொடுத்துட்டான்னு சொல்லிடாதீங்க. நான் அப்படி யாருக்கு லைசன்ஸு கொடுக்கல. ஆமாம், ஒன்று நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆசீர்வாதமாக. சரி, ஆனால் அவனை பற்றி என்னன்னா இத்தனை பேர் இருந்தால் கூட குடும்பத்தில் ஒரு சண்டை பிரச்சனைன்னு பார்க்கல. எல்லாம் அன்பா ஐக்கியமா கடைசி வரைக்கும் அவளை அன்பாய் பார்த்து கொண்டான். 70 பேருக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருந்தான். அவளை அன்பாவோடு கூட பராமரித்தான். யாக்கோபு he was a priest, he was a prophet, he was a prince. ஒரு தகப்பன் 3 காரியங்களை செய்ய வேண்டும். 1, குடும்பத்தில் அவன் ஆசாரியனாக இருக்க வேண்டும். 2, அவன் குடும்பத்தில் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். 3, அவன் குடும்பத்தில் ஒரு ராஜாவாக இருக்கணும். 3 roles of a father in the family. ஆண்டவர் ஒரு தகப்பனிடத்தில் எதிர்பார்க்க 3 காரியங்கள் தான். A priest என்றால், ஆசாரியன் என்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நிற்கிறவன். தேவனை குறித்து மனிதரிடத்தில் சொல்லுகிறவன், மனிதரை குறித்து தேவனிடத்தில் சொல்லுகிறவன். அவன்தான் ஆசாரியன். ஆசாரியன் என்றால் பலிபீடத்தை கட்டுகிறவன், குடும்பத்துக்கு தேவனை பற்றி தெரிவிக்கிறவன், தேவனிடத்தில் குடும்பத்தை பற்றி அறிந்து பேசுகிறவன். அவன்தான் ஆசாரியன். யாக்கோபு ஒரு நல்ல ஆசாரியனாய் இருந்தான். குடும்ப ஆசாரியனாய் குடும்பத்துக்கு தேவனை பற்றி வெளிப்பாட்டை கொடுத்தான். குடும்பத்திற்காக தேவ சமூகத்தில் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான். He was not only a priest, but he was also a prophet. ஆதியாகமம் 49:2 நீங்கள் பார்த்தால் 1:2 அந்த 12 பிள்ளைகளை அழைத்து அந்த 12 பிள்ளை சொல்லுகிறான், என் பிள்ளைகளே என்னிடத்தில் கிட்ட வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நடப்பதை நான் அறிவிப்பேன்னு சொன்னான். யாக்கோபு ஒரு வருங்காலத்தை பற்றி ஒரு தரிசனம் உடையவன். வருங்கால சந்ததிகளை பற்றி அன்றைக்கே அவன் பார்த்தான். அதாவது நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய காலத்தில் ஏறத்தாழ 3000 வருஷத்துக்கு முன்னாடியே யாக்கோவில் ஒரு செங்கோல் உதிக்கும், யாக்கோவின் வம்சத்தில் ராஜாவாக இயேசு வருவார் என்கிற ஒரு தூர பார்வை யாக்கோபுக்கு இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அன்னைக்கு யாக்கோபு சொன்ன தீர்க்கதரிசனங்கள் இன்று வரை நிறைவேறி வருகிறது. காரணம் என்ன? யாக்கோபுக்கு வருங்கால சந்ததிகளை குறித்து ஒரு தரிசனம் உண்டு. என் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க. ஆபிரகாமை குறித்து ஆண்டு சொன்ன பொழுது அதான் சொன்னார். ஆதியாகமம் 18 ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு அவன் கர்த்தருடைய வழிகளை போதிப்பான் என்று நான் அறிந்து அவனுக்கு ஒன்றும் மறைக்க மாட்டேன்னு சொன்னார். அதுதான் ஒரு ஆசாரியன். தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை போதிப்பான் என்று தேவன் அறிந்து ஆபிரகாம் கனிக காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்பா அம்மா, நீங்கள் கர்த்தருடைய வழியை நடந்து உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சத்தியத்தை போதித்தீங்கன்னா வருங்காலங்களை பற்றிய வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் கேள்வி, ஆண்டவரே என் குடும்பத்தை பற்றி என் வருங்காலத்தை பற்றி எனக்கு வெளிப்பாடுகளை தாரு ஆண்டவரே. என் பிள்ளைகள் யாரை கல்யாணம் பண்ண வேண்டும், என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், உம்மிடத்தில் கேட்குறேன். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளைகளை கற்று தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெண்களை தருவார். எல்லாம் ஆண்டவர் கையில் இருக்குது. நீ ஜெபம் பண்ணினா போதும். ஆபிரகாம் தன் பிள்ளைக்காக ஜெபித்தான், ஈசாக்கு ஜெபித்தான், யாக்கோபு தன் பிள்ளைகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சந்ததிகளை குறித்து கட்டளை கொடு, give me command, என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு வருங்காலத்தை உனக்கு அறிவிப்பேன் தெரிவிப்பேன். நீ இன்னும் தடவி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அங்கிங்க போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 நாள் உபவாசமோடு ஆண்டவரே என் பிள்ளைகளை பற்றிய காரியம் என்ன? ரெபெக்காள் தன் பிள்ளைகளை பற்றி ஆண்டவரிடத்தில் விசாரித்தாள். தேவனுடைய பிள்ளைகளை குறித்து உனக்கு சொன்னார். அருமையான அம்மா அப்பா, உன் பிள்ளைகளை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார்.
உன் பிள்ளைகளுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லி கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நீ கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கும் இங்கும் ஓடி தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ முழங்கால் இருந்த ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும், என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கர்த்தர் காண்பித்தருளும், என் பிள்ளைகளுடைய வருங்கால சந்ததிகளை எங்களுக்கு காண்பின் கேளுங்க, என்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அவர்கள் எழுந்துமை செவிப்பார்களாக என்று சொல்லுங்க. யாக்கோபு அப்படிதான் 12 பிள்ளைகளும் கூப்பிட்டான். ஒவ்வொரு பிள்ளையா நிக்க வச்சு ஒவ்வொரு பிள்ளைக்கு தீர்க்கதரிசி சொன்னான். ரூபன், நீ இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டடா, நீ மனம் திரும்புனா. சிமியோன், லேவி, இப்படி எல்லாம் நடந்துச்சு, ஆனாலும் கர்த்தரை பற்றிக்கொள்ளலாம். யூதாவை குறித்து பயங்கரமான ப்ராஃபஸி சொல்றான். ஆமா, அதே போல ஆசேர், காத்து எல்லாத்தையும் குறித்து பயங்கரமான தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். கடைசியில் யோசேப்பை குறித்து ஆசீர்வதித்து தீர்க்கதரிசனம் சொல்றான். அது மட்டுமல்ல, யோசேப்புடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் மனாசே, எப்ராமை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். பயங்கரமான தீர்க்கதரிசி யாக்கோபு. காரணம், யாக்கோபு ஒரு தகப்பனாக தேவனோடு நடந்தான், தேவ சத்தத்தை கேட்டான், அவன் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தான். எப்பொழுதும் அவன் தேவன் மேலே சார்ந்திருந்தான். யாக்கோபு சாகும்போது கூட அந்த கோலின் நுனையில சாய்ந்து கொண்டு தேவனை தொழுது கொண்டு ஜீவனை விட்டான். கடைசி வரைக்கும் அவன் தேவனை பின்பற்றி அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன், யாக்கோபை போல எனக்கு அந்த தீர்க்கதரிசி அபிஷேகத்தை தருவீராக, அந்த வெளிப்பாட்டை தருவீராக. என் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், என் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து நான் தீர்க்கதரிசி உரைக்க வேண்டும். நீ சொன்னீன்னா அப்படியே நடக்கும். தகப்பனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், தாய்க்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அம்மா, ஐயா, நீ உன் பிள்ளைகளை வாயை திறந்து என் பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவார், என் பிள்ளை ரட்சிக்கப்படும், என் பிள்ளை கர்த்தரை சேவிப்பார், என் பிள்ளை ஆசீர்வதிப்பேன் சொன்னா, நீ சொன்ன வார்த்தையின்படியே உன் பிள்ளையுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஏசாயா 54 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் பிள்ளைகள் அலங்காரமா இருப்பாங்க. என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல, எல்லாம் விருட்சங்களை போல வளருவார்கள். அரண்மனையில சித்திரந்திருக்கப்பட்ட மூளை கற்களை போல இருப்பார்கள். என் பிள்ளைகள் நீல ரத்தன கற்களாக, வைடூரியங்களாக, மரகதங்களாக, கோமேதக கற்களாக, அவர்கள் நீல ரத்தன கற்களாக பிரகாசிப்பார்கள். இருளை வெளிச்சம் உதிக்கும், இருள் அவளை அணைத்து போடாது. என் பிள்ளைகள் சத்துருக்கள் நடுவில் அவர்களை கர்த்தர் உயர்த்தி உன்னதங்களை சரகடித்து பறக்க வைப்பார் என்னும் பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லு. உன் பிள்ளைகளை குறித்து அறிவி. Declare what God will do for them. கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். பென்யமீன் பிறந்தான், அம்மா செத்து போயிட்டாங்க. ரேச்சல், ராகேல் சாகும் பொழுது மகனுக்கு பெனானி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, துக்கத்தின் குமாரன். ஆனா யாக்கோபு சொன்ன, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் துக்கத்தின் குமாரன் அல்ல, எனக்கு மனமகிழ்ச்சியின் குமாரன், என் வலது பாரிசத்தின் ஆசீர்வாதத்தின் குமாரன், என்னுடைய கடைக்குட்டி, அவன் ஆசீர்வாதமா இருப்பானாக. பென்யமீன், you are not Benani, but you are Benjamin. I bless you. ஆசீர்வதித்தான். பென்யமீனை கர்த்தர் 5 மடங்கு எல்லாரை விட அதிகமாய் ஆசீர்வதித்தார். காரணம், தகப்பன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவன். உன் பிள்ளையினுடைய சாபத்தை தலையெழுத்த நீ மாற்ற முடியும். உன் பிள்ளை பிறந்தப்போ சொல்லிக்கலாம், இந்த பிள்ளையோட காலம் சரியில்லை, இவன் பிறந்த நாள் அம்மா செத்துட்டாங்க, இவன் தாயை கொன்றவன், அதை செஞ்சவன், எதை செஞ்சவன், வந்த நாள் நஷ்டம். நீ சொல்லு, உன் நிமித்தம் கர்த்தர் ஜனத்தை ஆசீர்வதிப்பார். யாப்பேசை சகோதரர்களை கனம்பர செய்த ஆண்டவர் உன் பிள்ளைகளை எப்படி எல்லாருக்கும் கனம்பர செய்ய வல்லவராய் இருக்கிறார். சத்தோடைய வார்த்தையை நம்பாத, எதிரோடைய வார்த்தையை நம்பாத. நீ சொல்லு, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெரிய காரியத்தை செய்வேன். என் கர்த்தர் சிலுவையின் ரத்தத்தினாலே அவன் மீட்கப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் உயர்ந்திருப்பான். As a prophet, declare God's word. மூன்றாவது, அவன் ஒரு ராஜா. ராஜா என்றால் மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறவன், குறைகளை நீக்கிறவன், ஆசீர்வதிக்கிறவன். யாக்கோபு, அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
இஸ்ரவேல் பேர் வச்ச பிறகு உனக்கு வந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. உன்னுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அவ்வளோ செழிப்பை கத்து தந்தார். பஞ்ச காலத்திலும் 70 பேருடைய குடும்பங்களை காப்பாற்றினான். அனைவருக்கும் ஆகாரம் கொடுத்தான். Jacob was a king maker. Jacob was a king blesser. அவன் ஆசீர்வாதத்தினால அவன் சந்ததியிலிருந்து யாக்கோபு யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் எழும்பினார்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலிருந்தும் ஆளுகை செய்கள் எழும்பினார்கள். இஸ்ரவேலுடைய அந்த கோத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்தார். யாக்கோபு அவன் பார்வோனியை ஆசீர்வதித்தான். ஒரு ராஜாவாக செயல்பட்டான். பக்கத்திற்கு கை கொடுத்து நீங்கள் ஒரு ராஜா சொல்லுங்களேன். நீங்க இன்னைக்கு கூஜா மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்களை தேவன் ராஜாவாக மாற்ற வல்லவர். இன்றைக்கு ஒரு வேலை அடிமைத்தனத்தில் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு ஏழ்மையா இருக்கலாம், இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவை யாக்கோபு சந்தித்த பொழுது, யாக்கோபு நீ இதுவரைக்கும் திருடி வேலையை நடத்தினா, இதுவரைக்கும் மற்றவங்களை ஏமாத்தி வாழ்க்கை ஓட்டலாம் நினைச்ச, இனிமேல் நீ எப்படி ஏமாற வேண்டாம். இன்றிலிருந்து நீ பிரபு. பக்கத்தில் இருக்க கையை கொடுச்சோ, நீ பிரபு, நீ ராஜா. இன்றைக்கு ஆண்டவன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் தலையெழுத்தை மாற்றுவார். உன் சூழ்நிலையை மாற்றுவார். உன் பிரச்சனையை மாற்றுவார். வேலையில்லா உனக்கு வேலையை தருவார். உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய். நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய். நீ செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை கர்த்தர் ஏழ்மையிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை ராஜாக்களோடு உட்கார வைப்பார். ஆழமான படுகுழியில் இருக்கிற உன்னை தூக்கி உன்னை பிரபுக்களோடு உட்கார வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் தாங்க என் தேவன். யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியாது விரும்புகிறேன். இருக்க இடத்துல கண்களை மூடி நல்ல கைகளை உயர்த்தி அந்த யாக்கோபின் தேவனை தொழுது கொள்ளலாமா? நல்ல 2 நிமிடங்கள் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என் தகப்பனையா, நீர் எனக்கு துணையா இருக்கிறவர், என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு போதுமானவர். நல்ல 2 கைகளை உயர்த்தி நம்முடைய யாக்கோபின் தேவனை நமக்கு தகப்பனா ஏற்றுக்கொண்டு, நீருடைய தகப்பனா இருக்கிறபடினால என்னை தோளிலே சுமந்து என்னை நடத்துகிற தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு ஆராதனை செய்யுங்க. இந்த காலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 விதமான தகப்பன்மாரை குறித்து கேள்விப்பட்டீர்கள். ஒன்று ஏலி, தன் சந்ததி குறித்து அக்கறை இல்லாதவன். ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் அப்படி இருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்க. என் பிள்ளைகளை நான் பக்தியிலே பரிசுத்தத்திலே வளர்த்த எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தை அறிய வேண்டும், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய தவறுகளை மன்னிங்கப்பா, நீ ஒரு நல்ல தகப்பனா இருப்பேன்னு சொல்லி கையை உயர்த்தி உங்களை ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்களுடைய பலிபீடத்தில் வருகிற ஆண்டவரே, இதுவரைக்கும் தகப்பனா இருந்து என்னுடைய கடமைகள் நான் சரியாய் செய்யாமல் இருந்தால் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. இனி குடும்பத்தில் ஒரு ஆசாரியனாக இருப்பேன், இனி குடும்பத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பேன், இனி குடும்பத்தில் ஒரு ராஜாவாக இருப்பேன். எனக்கு கொடுத்த குடும்பத்தை நல்லா நடத்துவேன், இயேசுவை சொல்லுவேன், நல்ல தீர்மானங்கள் எடுப்பேன், குடும்ப ஐக்கியத்தை பாதுகாப்பேன், குடும்பத்தை வழி நடத்துவேன், தேவ ஆலோசனை கேட்டு குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான தகப்பனா இருப்பேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆராதனையில நீங்கள் யாக்கோபை போல உங்கள் வாழ்க்கை ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில தவறுகள் செய்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை மேன்மை காணாதபடி இதுவரைக்கும் நெருக்கப்பட்டவர்களாய், கஷ்டப்படுகளாய், துன்பப்படுகளாய், கைவிடப்பட்டவர்களாய், ஒரு எதிர்காலம் இல்லாதவர்களாய், வாழ்க்கையில மனம் நொந்து போய் ஒரு இருண்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். அன்றைக்கு யாக்கோபை சந்தித்த இயேசு இன்னைக்கு உங்களை சந்திக்க விரும்புகிறார். மகனே, மகளே, சரியான இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், உங்களை விடுவிக்க விரும்புகிறார், உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். எல்லா பொல்லாத பாவ பழக்க வழக்கத்தை மாற்றி உங்களுக்கு ரட்சிப்பை தர விரும்புகிறார். இயேசுவை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இன்றைக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய இந்த இருளான வாழ்க்கையை மாற்றி என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுங்க.
ஏமாற்றம் நிறைந்த, குழப்பம் நிறைந்த, பயம் நிறைந்த, தோல்வியான என் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பிரபுவாய் மாற்றுங்க. நான் இதுவரைக்கும் யாக்கோபாய் இருக்கிறேன், ஆனா இன்றைக்கு என்னை ஒரு இஸ்ரவேலாய் பிரபுவாய் மாற்றுங்க ஆண்டவரே கேளுங்க. இன்னைக்கு இயேசுவை மாற்ற வல்லவர். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தகப்பன்மாரே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Put me on the rock to stay.